Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விக்னேஷ். Group 4 எக்ஸ்க்ளூசிவா லாஸ்ட் 100 டேஸ்க்கான மாஸ்டர் பேட்ச் 3 டெஸ்ட் பேட்ச் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. Feb 7 ஆரம்பிச்சு May 20 வரைக்கும் டெஸ்ட் இருக்க போகுது. டெய்லி கவர் பண்ண போறோம். GS, மேக்ஸ், தமிழ் எல்லாமே கவர் ஆகும். ஸோ வித் ஆஃபர் பிரைஸ் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெஸ்ட்ல எதெல்லாம் கவர் ஆகுது எல்லாமே டீட்டெயிலா வீடியோ சொல்லப்பட்டிருக்கு. இதை பார்த்துட்டு ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி பார்க்கலாம். கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது எதெல்லாம் நம்ம கவர் பண்ண போறோம் அதை நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லும் போது இதில் நீங்கள் நிறைய கேள்விகள் பார்க்க போகிறீங்க. கிட்டத்தட்ட 18,000 கேள்விகள் கிட்ட நீங்கள் வந்து பின்னாக பார்க்க போகிறீங்க. சில பேர் வந்து பின்னாக யோசிக்கலாம், எதுக்காக அவ்வளோ கேள்விகள் நான் வந்து பின்னாக பார்க்கணும். இந்த 18,000 கேள்விகள்லையும் அதிகமாக ரிவிஷனுக்கான கேள்விகள் வந்து பின்னாக வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இது எல்லாம் சமச்சர் தாண்டி உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸில் வரவே வராது. ஸோ நீங்கள் சிலபஸ் நம்பி தான் வந்து பின்னாக வரப்போகுது. நிறைய ரிவிஷன் பண்ண போகிறீங்க. அதுதான் எக்ஸாமுக்கு ஒரு கீயை வந்துட்டு தான் இருக்க போகுது. ஓகே ரைட். சரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லும் போது சமச்சர் அதிகமான ஃபோக்கஸ் வந்து பின்னாக பண்ணியாகணும். எக்ஸ்க்ளூசிவாக குரூப் 4 நீங்கள் ப்ரிப்பேர் ஆகும் போது ரைட்டா. இப்போ என்ன சொல்லும் போது 90 ஒன்லைனர் டெஸ்ட் சீரிஸ் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். ரைட். ஒன்லைனர்ஸ் அப்படின்னா சும்மா இருக்கும் அந்த மாதிரி வந்து கிடையாதுங்க. ஒரு புக்கும் டீப்பாக அனலைஸ் பண்ணி பிரித்து மேய்ஞ்சி ஃபுல்லாக நம்ம எடுத்து வச்சுருப்போம். அட்டை கவர் பண்ணுற மாதிரி வந்து பின்னாக இருக்கும். எதுக்கு அந்த லெவல் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா இன்றைக்கி குரூப் 4ல் நீங்கள் 180 கிட்ட போட்டால் கூட கஷ்டமாக இருக்குமா அந்த மாதிரி சில பேர் யோசிக்கிறாங்க. இப்போ 180 போட்டி ஆகணும் அப்படின்னா நீங்கள் சமச்சர் புக்ஸை ஃபுல்லாக வந்து பின்னாக படிச்சாகணும். அதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் சமச்சர் ஃபோக்கஸ். இதில் 10,000 கேள்விகள். நெக்ஸ்ட்டு இதே சிலபஸை பேஸ் பண்ணி 60 கேள்விகள் MCQ பேஸ் பண்ணி வந்து பின்னாக இருக்கும். ஸோ எப்படி இருக்க போது எல்லாமே நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா ரைட். இது மட்டும் இல்லாமல் அதாவது டெஸ்ட் மட்டும் இல்லாமல் நம்ம டிகிரி லெவலில் வந்து பின்னாக பார்க்க போகிறோம். அண்ட் தமிழ் ரொம்ப வந்து பின்னாக முக்கியம் இல்லையா. ஸோ தமிழுக்காக டெஸ்ட்டும் வந்து பின்னாக இருக்கும், தமிழுக்காக வீடியோஸும் வந்து பின்னாக இருக்க போகுது. 6th இருந்து 12th வரைக்கும் இயல் வைஸாக இந்த டெஸ்ட் பேட்சில் தமிழுக்காக வீடியோஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். இப்போ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா கொஷின்ஸ் இருக்கும், கீ கொடுத்துருவாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோம், ஜிஎஸ்க்கான டெஸ்ட் கொடுக்குறோம், அதுக்கான கீ கொடுக்குறோம். ப்ளஸ் இதில் தமிழுக்கான டெஸ்ட்டும் தமிழுக்கான வீடியோஸும் இல்லை வந்து பின்னாக இருக்கும். இது எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் நம்ம ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதுக்கப்புறம் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட். ஓகே சரி. இப்போ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் Feb 7 வந்து பின்னாக ஸ்டார்ட் ஆகுது. டெஸ்ட்டு டெய்லி வந்திருக்கும். ஒரு சில டெஸ்ட்டுக்கு மட்டும் தான் கேப் வந்து பின்னாக வரும். ஏன் அப்படின்னா டைம் நமக்கு வந்து கிடையாது. உங்களுக்கு 100 நாள் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 100 நாளும் நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாலே சிலபஸை ப்ராப்பராக வந்து பின்னாக முடிச்சிட முடியும். ஓகே. இது எல்லா சிலபஸும் கவர் ஆகுதுங்க. மேக்ஸு, சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாமே வந்து கவர் ஆகுது. எல்லாமே நான் வந்து காட்டுறேன். ஓகே. ஸோ எல்லாமே டேட் வைஸாக வந்து பின்னாக இருக்கும். இதுக்கான PDF டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் டெலகிராமில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரைட். ஸோ மொத்த டெஸ்ட்டு வந்து பின்னாக பாருங்கள். ஸோ ஒன்லைனர்ஸ் மட்டுமே உங்களுக்கு May 22 வரைக்கும் வந்து பின்னாக போக போகுது. ஸோ ஃபுல் டெஸ்ட் வந்து பின்னாக இருக்கும். இது ஒன்லைன் டெஸ்ட் சீரிஸ். சில பேர் வந்து பின்னாக யோசிக்கலாம், May 22 வரைக்கும் வந்து பின்னாக போகுமா அப்படின்னு. அதாவது ஒரு 55 டெஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் கொஞ்சமாக கம்மியாக வந்து ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த டாப் 50 அப்படின்னு சொல்லுவோம், அங்கேயே வந்து பின்னாக கவர் ஆகிடும். டாப் 50 அதிகமான கேள்விகள் எக்ஸாமில் வந்து பின்னாக கேட்டுக்கிட்டே வந்து பின்னாக இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் வர இப்போ ஜியாகிரஃபிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சாப்டர்லாம் சிலபஸில் கொஞ்சம் தான் கவர் ஆகிற மாதிரி வந்திருக்கும். பட் அதையும் நம்ம டெஸ்ட்டாக வந்து பிளான் வச்சிருப்போம். ஏன் அப்படின்னா மேபி கேட்டால் என்ன பண்ணுறது, எல்லாமே நம்ம வந்து பிளான் மிக்ஸ் பண்ணி கொண்டு போயிருக்கும். ஸோ May 22 வரைக்கும் டெய்லி டெஸ்ட் வந்து பிளான் இருக்க போகுது. ரைட்டா. இது ஒன்லைனர்ஸ் பேஸ் பண்ணி வந்து பின்னாக இருக்க போகுது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாருங்கள், இது மேக்ஸ்க்கான ஸ்கெடியூல் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ரைட்டா. மேக்ஸில் மட்டுமே உங்களுக்கு மொத்தமாக 1100 கேள்விகள் நம்ம டெஸ்ட் வந்து பின்னாக வைக்கணும். மேக்ஸுக்கு மட்டுமே ஒரு டாப்பிக்கும் 50 கேள்விகள். நடுவு ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும்போது ரிவிஷனுக்கு 3 டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட் வந்து பின்னாக 2 வந்து பின்னாக இருக்கும். ஸோ மேக்ஸுக்கு மட்டும் டேட்ஸ் நான் குரூப்பில் வந்து பின்னாக சொல்லுவேன். ஸோ அதை நீங்கள் வந்து பின்னாக பார்த்துக்கலாம். எல்லாமே எக்ஸாமுக்கு முன்னாடியே ப்ராப்பராக வந்து பின்னாக முடிஞ்சிடும். ரைட்டா. ஸோ மேக்ஸுக்கும் 1100 கேள்விகள் இருக்குது. இதே நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா 20,000 கேள்விகிட்ட நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மாதிரி வந்து பின்னாக வரும். ஏன்னா அதிகமாக கொஷின்ஸ் யார் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து எக்ஸாம்ஸ் வந்து கிராக் பண்ண முடியும். ரைட். ஓகே. ஸோ அடுத்தது இந்த ஆப்ஷன் பேஸ்ட் டெஸ்ட் பாருங்கள். இதுக்கான டேட்ஸ் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஆப்ஷன் பேஸ்ட் டெஸ்ட் எப்படி வந்து கொண்டு போக போகிறோம் அதுக்கான லிங்க் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ரைட்டா. இந்த லிங்கை ஒன்ஸ் வந்து இப்போ நாங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அதாவது இதுக்கான PDF நான் வந்து கொடுத்துருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு ரிவிஷன் மோடில் வந்து இப்போ நாங்கள் இருக்கும். நீங்கள் ஒன்லைனர்ஸ் வந்து இப்போ நாங்கள் மக்கப் பண்ணுற மாதிரி இருக்குமா, ஸ்ட்ராங்காக வந்து இப்போ நாங்கள் படிக்கணும். ஒரு புக்கை ஃபுல்லாக படிக்காமல் ஒன்லைனர்ஸ் அட்டன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அட்டன் பண்ணவே முடியாது. பட் MCQ வரைக்கும் 4 ஆப்ஷன் இருக்கும். ABCD எதனா போட்டு வந்துடலாம். பட் ஒன்லைனர்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக படித்தா மட்டும் தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ரைட். அப்போ என்ன பண்ண போகிறீங்க, சமச்சர் புக்கை ரீப்ரிண்ட் பண்ண மாதிரி தான் அந்த டெஸ்ட்டு வந்து பின்னாக இருக்கும். அதை முடித்த கையோட நான் டேட் பேஸ் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு நம்ம டிரைவ் வந்து பின்னாக கொடுப்போம். இந்த டிரைவில் ஒட்டு மொத்தமாக நான் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருவேன். ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அங்கே முடிக்கிறீங்க, இங்கே ரிவைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கும். ஒரு ப்ராப்பர் ரிவிஷன் நீங்கள் பண்ணாலே எக்ஸாம்ஸை கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. ஸோ 60 MCQ டெஸ்ட்டு ப்ளஸ் 90 ஒன்லைன் டெஸ்ட்டு இது வரைக்கும் ப்ராப்பராக யார் கொண்டு போகிறாங்களோ குரூப் 4 கையில் வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம்.
ப்ளஸ் மேக்ஸுக்கான டெஸ்ட் இருக்குது, மேக்ஸுக்கான பிடிஎஃப் வந்து கொடுக்க போகிறோம். தமிழ் டெஸ்ட்டு, தமிழுக்கான கிளாஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே சேர்த்து நமக்கான ஃபீஸ் வைக்கிறது 1000 rupees நம்ம வந்து பின்னாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் கவர் ஆகிறது ஜிஎஸ் டெஸ்ட்டு ப்ளஸ் கீ, அதாவது கம்ப்ளீட்டாக புக்ஸ் வந்து பின்னாக கவர் பண்ண போகிறோம். அடுத்தது தமிழுக்கான கிளாஸு ப்ளஸ் டெஸ்ட்டு, மேக்ஸ்க்கான டெஸ்ட்டு, சயின்ஸ்க்கான டெஸ்ட், இது எல்லாமே வந்து பின்னாக இருக்கும். ஓகேவா? சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒருமே எல்லாம் ஒரு டெஸ்ட்டு ஒரு 100 கேள்விகளே வந்திருக்கும். மொத்தமாக 36 டெஸ்ட் வந்துருக்கும் சயின்ஸுக்கு மட்டுமே. ஓகே, கம்ப்ளீட் சிலபஸ் நம்ம கவர் பண்ண போகிறோம். இதுக்கான டெமோ பேப்பர்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி குரூப் 4 கிளியர் பண்ணியிருக்காங்க, குரூப் 2 கிளியர் பண்ணியிருக்காங்க. சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணாலே போதுமானது தான். நிறைய இருக்குது படிக்க, அந்த மாதிரி யோசிக்கவே வேண்டாம். டெய்லி நீங்கள் படித்தா தான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஏன்னா 100 நாள் மட்டும் தான் கையில் இருக்குது அப்படின்னா அந்த 100 நாளும் நீங்கள் ஆக்டிவாக இருந்தால் தான் எக்ஸாம்ஸை அடிக்க முடியும். ஓகே, ஸோ இதான் டெஸ்ட் பேட்சுக்கான அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. Feb 6 பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட் டெஸ்ட்டு Feb 7 வந்து பின்னாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் அலர்ட்டாக இருந்தாகணும். போட்டிகள் அதிகமாக இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி தயாராகிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.